நம்ம கொடுக்குற ஓய்வு காலத்தையும் ஓய்வு நாளையும் நம்ம எப்படி கழிக்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுற்ற ஆரம்பிக்கிறோம். தேவையில்லாமல் பணம் இருக்கப்பட்ட பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணுறோம். அல்லது படத்துக்கு போகிறோம், குடும்பத்தோட படத்துக்கு போகிறோம். சரி, அதை மன்னிப்பு கேட்டாவது இல்லைனே இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, மன்னிச்சு திருப்பி தொடரக்கூடாதுன்னு கேட்டு அந்தளவுக்காக இருக்கும் பார்த்தா அதை கூட நம்ம இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஏதோ என்டர்டைன் வேணும்ல அப்படிங்கிற அளவுக்கு நியாயப்படுத்த கூடாமல் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் தப்பு பண்ணுறோங்கிறது, ஆனால் அதை நியாயப்படுத்துகிறோம். அப்படி நியாயப்படுத்தும் போது தான் நமக்கு சோதனைகள்லாம் வேறையாக மாறுது. கஷ்ட காலங்களில் எந்த என்டர்டைன்மெண்ட் நமக்கு வேணாம். ஒரு டிவியை ஆஃப் பண்ணிடுவோம். யாரும் தேவையெல்லாம் பேசினா பிடிக்காது. போது ஒரு ராமாயணத்தை நிறுத்தணுவோம். எதெல்லாம் நம்ம என்டர்டைன் பண்ணமோ அதெல்லாம் வேணாங்கிறது அப்போ தான் அறிவிக்கப்படுது. இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு பேசப்பட்ட விஷயங்கள்லாம் அன்றைக்கி அது வேண்டான்னு தோணும். எனக்கு அமைதி முக்கியம், எனக்கு ஆரோக்கியம் முக்கியம், தேவையெல்லாம் பேசாதீங்க, எனக்கு விளையாடாதீங்க சொல்லவும் செய்வோம். இப்போ நடிக்காத, விளையாடாத, இதெல்லாம் தப்புன்னு தெளிவாக தெரிஞ்சனால அந்த நேரத்தில் அது நீக்கப்படுது. நீக்கி கேட்குறோம், நம்மளே விளையிறோம். மற்ற நேரத்தில் வேடிக்கை இல்லாமல் விளையாட்டு இல்லாமல் எப்படி இருக்க முடியும், அது இல்லாமல் எப்படி இது இல்லாமல் இருக்க முடியும் பேச ஆரம்பிக்கும். இது உணர்றதுக்காக தான் சோதனை காலங்கள். உங்களுக்கு சத்தியம் தெளிவாக்கப்படுது கஷ்ட காலங்களில். அதே இந்த பொருளாதார கஷ்டம் வரும்பொழுதும் சரி, எது நியாயமான தேவைங்கிறத உணர்ந்து செலவு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அநியாயமாக செலவு பண்ண ஆரம்பிச்சோம், வீண் விரயம் பண்ண ஆரம்பிச்சோம். பொருள் சுருக்கப்படுறது காரணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நீங்கள் வீண் விரயம் பண்ணுறீங்க, மனைச்செலவு செலவு பண்ணுறீங்க, தேவையில்லாத செலவு நிறைய ஆடம்பரமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காக இப்போது நமக்கு ஒரு பொருளாதார கஷ்டம் வருது. இப்போ உணவு தான் முதல் அடிப்படை தேவைன்னு உணர ஆரம்பிக்கும். வீணான காரியங்கள் இப்போ வேண்டான்னு நமக்கு பிரித்தறிய ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது வாழ்க்கையில் தொடர்றது கிடையாது. அப்புறம் பணம் தான் பழையபடியே மாறி போயிடும். பொருளாதார சுருக்கமானாலும் சரி, உடல் பலகீனமானாலும் சரி, நமக்கு அது சோதனை காலங்களாக மாறுது. ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு காரணமே தெளிவுபடுறதுக்காக தான். நீங்கள் இப்படி சுருக்கப்படும் பொழுது தான் ஓரளவுக்கு தெளிவான மனதில் இருக்கீங்க. இல்லைன்னு சொன்னால் உங்கள் மனம் போன போக்குப்படி நம்ம செலவு பண்ணுறதும் மனைச்செயல்படி நம்ம மானக்கேள்லையும் மனைச்செயல்லையும் கேளிக்கையிலையும் வேடிக்கையிலையும் போயிட்டு இருக்கிறதையும் கவனித்து உங்களை அப்படி விட்டக்கூடாது, நம்மளை விட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பப்போ நமக்கு சோதனை காலம் தொடங்கிட்டு இருக்கு. அதை தவறுன்னு உணர்ந்து எதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கோ தெளிவாக்கப்பட்டிருக்கோ அதை தவறுன்னு உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க நிலையில், அதை மீண்டும் விரும்பிட்டு இருக்க நிலையில் நிச்சயமாக நம்ம குற்றம் பிடிக்க மாட்டான்.